திருத்தணியில் பெய்யும் கனமழையால் சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்து அப்பகுதி மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இதுகுறித்து விரிவான தகவலை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். தற்பொழுது திருத்தணியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்குவதும் குடியிருப்புகள் தண்ணீர்கள் புகுந்திருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம் சலோமி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, அதனை சுற்றியுள்ள ஆற்காடுகுப்பம், கேஜிகண்டிகை, மத்தூர் போன்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. மேத்தா புயல் காரணமாக தொடர்ச்சியாக இன்று 6 மணிக்கு மேல் மழை இருக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக இந்த திருத்தணி பகுதியில் காலையிலிருந்து அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இதில் கனமழை பெய்ததன் காரணமாக திருத்தணி நகராட்சியில் ரயில் நிலையம் செல்லக்கூடிய ரயில்வே சுரங்கப்பாதை பகுதியில் அதிக அளவு மழை நீரும் கழிவு நீரும் சேர்ந்து கொண்டு அருவி போல் கொட்டியதால் இந்த பகுதியில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் சாலையில் தேங்கி நின்றது. குளம் போல் தேங்கி நின்ற இந்த பகுதியிலிருந்து கடந்து செல்ல முடியாமல் சென்னை மற்றும் திருப்பதிக்கு செல்ல வேண்டிய பக்தர்களும் மற்றும் திருத்தணிக்கு முருகன் கோயிலுக்கு வந்த பக்தர்களும் கடும் அவதி அடைந்தனர். வாகன ஓட்டிகள் இந்த பகுதியை கடந்து செல்ல முடியாமல் மிகவும் அவதி அடைந்தனர். மேலும் இதே பகுதியில் திருத்தணி காந்தி சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் மற்றும் சாலைகள் கட்டப்பட்ட பின்பும் நகராட்சியில் இந்த பகுதியில் குடியிருப்புகளை வெள்ள நீர் மழை நீரும் கழிவுநீரும் சூழ்ந்து கொண்டது. குடியிருப்புக்கு உள்ளே சென்றதனால் கடும் அவதி அடைந்தனர். மேலும் இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் கால்வாய்கள் பகுதியை வழியாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையும் நகராட்சி அதிகாரிகள் முன்வரவில்லை என்றும் இந்த பகுதி அந்த மூதாட்டி ஒருவர் அந்த குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு முன்வைத்தனர். மேலும் தொடர்ச்சியாக திருத்தணி ரயில் நிலைய சாலை பகுதியில் மழை நீரும் கழிவு நீரும் தேங்கி நிற்பதால் இதற்கான 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கால்வாய்களில், நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டப்பட்ட கால்வாய்களில் மழை தண்ணீர் செல்ல முடியாமல், கழிவுநீர் செல்ல முடியாமல் தொடர்ச்சியாக மழை தண்ணீரும் கழிவு நீரும் சேர்ந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நெடுஞ்சாலைத்துறை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். திருத்தணி ரயில் நிலைய சாலை வழியாக இந்த மழை நீர் தேங்கி நின்றதால் ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையின் காரணமாக திருத்தணியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக எடுக்க வேண்டும். பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிப்படைகிறது. சாலைகள் கழிவுநீர் மழை நீரும் தேங்கி நிற்கிறது என்று வாகன ஓட்டிகள், முருக பக்தர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். சகோசலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்.